ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலகிராமில் எப்படி நமக்கான மெட்டீரியல் நம்ம எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்னேன், நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெலகிராமில் கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் அதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு பிவைக்யூ இல்லை நமக்கான மெட்டீரியலோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிவைக்யூ அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பிவைக்யூ தேட போகிறோம் அப்படின்னா, பாலிட்டி தேடலாம். ஸோ பாலிட்டி 24 பாலிட்டி 2024 அப்படின்னு சொல்லி பிவைக்யூ போட்டுருவோம். ஸோ பாருங்கள், பாலிட்டி 20-24 பிவைக்யூ 5 இயர்ஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், 2024 நமக்கு டாபிக் வைஸாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பாலிட்டி மட்டும் இல்லாமல் பாலிட்டியில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த வைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாலிட்டிக்கு பதில் யூனிட் 8 போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ யூனிட் 8 பிவிக்யூ அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ்ல பாருங்கள் கொடுத்த அந்த யூனிட் 8 பிவிக்யூ இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை அதை தவிர வேறு ஏதாவது அகாடமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸோ விஸ்டம் பிவிக்யூ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிவிக்யூஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பிவிக்யூ. இதே நீங்கள் ஏதாவது புக் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் தேடி கிடைக்கல அப்படின்னா இங்கே யாராவது இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே பிவைக்யூ மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக அவங்க லெசன்ஸ் நடத்தினாலும் அதுவும் காட்டும். இல்லை லைட் டெஸ்ட்டு, ஸோ வேறு ஏதாவது நாங்கள் இது பண்ணியிருந்தாலும் காட்டும். இப்போது நம்ம லைட் டெஸ்ட்டு தேடி பார்க்கலாம். 10th பாலிட்டி. ஸோ பாருங்கள், 10th பாலிட்டி 66 கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் கொஷின் இருக்குது. நீங்கள் ஷேர் குவிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சேனலில் இருக்குது. இதை தாண்டி வேறு எந்த சேனல்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே 12th பாலிட்டி இருக்குது. ஸோ 12th பாலிட்டி அவங்க அதே இந்திய அரசியலமைப்பு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை தேடிக்கலாம்ப்பா. இது நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள், 6th பாலிட்டி ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ 6th ஃபுல் பாலிட்டி முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 82 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டாபிக் போட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக வந்துடும். இப்போ 10th ஜியோகிராஃபி இருக்குது, அந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்கும் இங்கே இருக்குது. இப்போதைக்கு தமிழ் நம்ம வேறு மாதிரி படிப்போம், முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இப்போ 10th பாலிட்டின்னு போடுறோமா, இதே இந்திய அரசியலமைப்புன்னு போட்டு பார்ப்போமா. இந்திய அரசியலமைப்பு போட்டாச்சா. ஸோ இங்கே பாருங்கள், சுத்தமான குடிநீர் பெறுதல் நமக்கு என்ன இருக்குது, 10th பாலிட்டியில் இருக்குது. ஸோ பாருங்கள், 125 கொஷின்ஸ் தான். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னே அது ஃபுல் பாலிட்டியில் 10th பாலிட்டின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஷேர் கொஷின் தான் இருக்குது, 125 கொஷின்ஸ். ஸோ மிக்ஸ்டு இது. ஸோ ஃபுல்லாக பாலிட்டியாக மிக்ஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 125 கொஷின்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 6th செகண்ட் அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 10th அரசியலமைப்பு. ஸோ இந்த மாதிரி அரசியலமைப்பு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத மொத்தமாகவே நமக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், 10வது குடிமையியல் அரசியலமைப்பு ஃபஸ்ட் இது 52 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. 53 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் டாபிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்திய பொருளாதாரம் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்திய பொருளாதாரம்.
ஸோ பாருங்கள், இந்திய பொருளாதாரம்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 11th பொருளாதாரம் முடிச்சிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக வந்து சேவ்டு மெசேஜ்ன்ட்டு சேவ் கொஸ்டின் இருக்கு. இதை நீங்கள் உங்கள் சேவ் மெசேஜில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணால் தொட்டால் காப்பி ஆயிரும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்படி நான் லிங்க்கை தொட்டேன் அப்படின்னா அது காப்பி ஆயிரும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ட்ரை அகெயின் காட்டுது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தான் காட்டும். ஸோ இப்போ நான் ட்ரை அகெயின் கொடுத்தேன் அப்படின்னா குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாருங்கள், ஐ எம் ரெடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு விசஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ் காமிட்டேன். இதே நீங்கள் வந்து குப்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். குப்தர்கள், முகலாயர்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குப்தர்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்க, குப்தர்கள் இருக்குது. கரெக்டாக குப்தர்களையும் பார்த்துருவோம் நம்ம. காளிதாசர். ஸோ 85 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் குப்தர்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வேணும், என்ன சிலபஸ் வேணுமோ நீங்கள் அந்த டாபிக் போய் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது மிக்ஸ்டு கொஷின்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால் குப்தர்கள் இருக்கனால உங்களுக்கு காட்டுது மிக்ஸ்டு கொஷின்ஸு. ஸோ குப்தர்கள் நீங்கள் வந்து 11th குப்தர்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க உங்களுக்கு அது. அப்புறம் குப்தர்கள் பேசும் மொழின்னு இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் சொல்கிறேன். நான் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு அவங்க வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் சரி, லைவ் டெஸ்ட்டு கொடுத்துருந்தாலும் எல்லாமே கொடுத்துருந்தாலும் வரும். ஸோ குப்தர்கள் 25 கொஷின்ஸ்னால் இங்கே பாருங்கள், அவங்க வந்து உங்களுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அது வந்து அவங்க வந்து லைவ் டெஸ்ட் கொடுத்துருந்தாலும் சரி அது கொடுக்கும், வீடியோஸ் எடுத்திருந்தாலும் வீடியோஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஷோ ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த டாபிக் போட்டால் அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் டெலகிராமை. தேங்க்யூ.